அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். முதற்கட்ட பயணத்தை வரும் 7ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடங்க உள்ளார். இதில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த சந்தேகங்கள் எழுப்பப்படும் நிலையில் இரு கட்சிகளுக்குமான பிணைப்பு உறுதியானது என்பதை வெளிக்காட்டவும் பிரச்சனைகளுக்கு இணைந்தே குரல் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 6ஆம் தேதி சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 7ஆம் தேதி SRM வளாகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறார். அந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள நயினார் நாகேந்திரன் நிகழ்ச்சிக்கு பின்னர் EPS சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமகவின் பொதுக்குழு, செயற்குழு உள்ளிட்டவை கூடி கூட்டணி குறித்து முடிவு செய்யும் எனவும் அதுவரை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேசி வருவதாக வெளியாகும் தகவல்கள் வதந்தி எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமக MLA அருளை கட்சியிலிருந்து நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே இருப்பதாகவும் அருள் சட்டமன்ற கொறடாவாக இருப்பதால் சட்டமன்ற பாமக தலைவர் மூலம் சபாநாயகருக்கு தெரிவித்து அவர் மூலமே அருளை நீக்க முடியும் எனவும் கூறினார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொறடாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து விவகாரத்தில் போராடியவர்களை SP மிரட்டியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என SP கூறியதை குறிப்பிட்டுள்ள அவர், வேறு மாதிரி என்றால் மடப்புரம் அஜித்குமார் மாதிரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என வினவியுள்ள பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் என சாடியுள்ளார். மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதையெல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை எச்சரிப்பதாகவும் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் 3 நாட்களில் சவரனுக்கு 1520 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை உயர்ந்து 9105 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை அதிகரித்து 72,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவில் தீக்காயங்களால் ஆண்டுக்கு 25,000 பேர் உயிரிழப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்தியாவில் ஆண்டுதோறும் தீக்காயங்களால் 21 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் இதில் 14 லட்சம் பேருக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை நகர்த்தும் சூழல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லும் போது பாரபட்சத்துடன் நடத்தப்படுவதாகவும் இதனால் ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட அவர்கள் மன ரீதியாகவும் பாதிக்கிறார்கள் எனவும் ஆய்வுகள் கூறுகின்றன. ஷாமி ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்களின் தனிப்பட்ட தரவுகள் களவு போகவும் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படவும் வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு அமைப்பான CERT எச்சரித்துள்ளது. ஷாமி போன்களில் உள்ள MI கனெக்ட் சர்வீஸ் என்ற செயலியில் உள்ள தொழில்நுட்ப குளறுபடியால் அதை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என CERT கூறியுள்ளது. ஷாமி போன்களில் மட்டுமின்றி அதன் மற்ற தயாரிப்புகளான டிவிகள், லேப்டாப்புகளிலும்
இந்த அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த செயலியின் பழைய பதிப்பை வைத்திருப்பவர்கள் அதை அப்டேட் செய்வதன் மூலம் சிக்கலில் இருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் சினிமாக்கள், சீரியல்களை மட்டுமல்ல, விண்வெளி நிலைய செயல்பாடுகளை கூட இனி நேரலையில் கண்டுகளிக்க முடியும். இதற்காக அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவுடன் நெட்ஃபிளிக்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் நாசாவின் ராக்கெட் ஏவும் நிகழ்வுகள், விண்வெளி நிலைய செயல்பாடுகளை நேரலையில் காணலாம். நாசாவின் பிரத்யேக இணையதளத்தில் இந்த சேவை ஏற்கனவே தரப்படும் நிலையில் பெருவாரியான மக்களை சென்றடைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் கார்கள் விற்பனை 5.85% குறைந்து 3,02,000 கார்கள் மட்டுமே விற்கப்பட்டுள்ளன. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 3,20,000 கார்கள் விற்பனையாகியிருந்தன. மாருதி நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 13.3%, ஹுண்டாய் நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 12.1%, டாடா மோட்டார்ஸின் கார்கள் விற்பனை 14.6% சரிவை சந்தித்துள்ளது. அதே நேரம் மஹேந்திரா நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 18.2% வளர்ச்சி கண்டுள்ளது. டொயாட்டோ நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 2.7%, கியா நிறுவனத்தின் விற்பனை 14.4% மற்றும் எம்ஜி நிறுவனத்தின் கார்கள் விற்பனை 25.5% வளர்ச்சி கண்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 23,124 கனஅடியாக குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு அணை நீர்மட்டம் 120 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீர் 12,500 கன அடியிலிருந்து 1,700 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 16 கண் மதகு பகுதி தற்போது சிற்றோடை போல காட்சியளிக்கிறது. காவிரி படுகை மாவட்டங்களின் அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் தடையில்லாமல் தண்ணீர் சென்றடைய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு 20 நாட்களாகியும் இன்னும் டெல்டா மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் சென்றடையவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் கடைமடை விவசாயிகள் நடவு பணிகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 24,571 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரு அணைகளிலிருந்தும் உபரிநீர் திறப்பு நேற்று 21,620 கன அடியாக இருந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, நுகு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்றம் இறக்கமாக நீடித்து வருகிறது. இதனால் அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பும் அதற்கேற்றாற் போல உள்ளது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில் கடைவீதியில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடைவீதியில் நிழலுக்காக பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் ஒரு கடையில் பற்றிய தீ வேகமாக அருகில் உள்ள கடைகளுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எழுந்தது. தகவலிருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை நீண்ட நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வரும் கனரக வாகனங்களை நிறுத்த 200 ஏக்கரில் தனி வசதிகளை ஏற்படுத்த இருப்பதாக சென்னை துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தெற்கு பிராந்திய கப்பல் மாநாட்டில் பேசிய அவர், தொழில்துறைக்கு துறைமுகங்கள் மிக முக்கிய பங்களிப்பு செய்து வருகின்றன என கூறினார். கஸ்டம்ஸ் சோதனைகளை எளிதாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு பணிகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் சுனில் பாலிவால் கூறினார். உலக அளவில் மாரடைப்பு மற்றும் இதய நோய்களால் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் பசலைக்கீரை, பிரக்கோலி, முட்டைக்கோஸ் போன்ற இலை காய்கறிகளை உண்பது இதய நோய்கள் வராமல் தடுக்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் டேனிஷ் புற்றுநோய் நிறுவனம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் தினமும் 1.5 கப் கீரைகள் மற்றும் இலை காய்கறிகளை உட்கொள்வது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் வைட்டமின் K1 அதிகமாக இருப்பதால் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லாமல் எலும்பு வலிமையையும் மேம்படுத்தும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்கல் முறையில் பெண்களை ராணுவத்தில் கட்டாயமாக சேர்ப்பதற்கு வகை செய்யும் மசோதா டென்மார்க் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது.
இதனால் பெண்களுக்கு 18 வயதாகும் போதே கட்டாய இராணுவ பணியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆண்களும் பெண்களும் தங்களது பெயர்களை இராணுவ பணிக்கு கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். விருப்பமுடையவர்களுக்கு முதலில், விருப்பம் தெரிவிக்காதவர்களுக்கு இரண்டாவதாகவும் இராணுவ பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதுவரை விருப்பத்தின் பேரிலேயே யாரையும் இராணுவத்தில் சேர்க்கும் நடைமுறை இருந்தது. அவசர நிலை காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சைகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிக அளவுக்கு நடைபெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ஆண்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன. இதில் தமிழகம் உட்பட பல மாநிலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை கடந்து அதிக எண்ணிக்கையிலான கருத்தடை அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டன. இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் சுமார் 76 லட்சம் ஆண்களுக்கு கருத்தடை சிகிச்சைகள் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உரங்களை விவசாயிகள் அதிக அளவில் வாங்கி பதுக்குவதால் சாகுபடி நேரத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உரங்களுக்கு தட்டுப்பாடு நேரிடலாம் என்ற தகவல் பரவி வருவதால் விவசாயிகள் பலரும் மூட்டை மூட்டையாக உரங்களை வாங்கி பதுக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவையான உரங்களை வழங்க மத்திய உரத்துறை உறுதியளித்திருப்பதாக வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பௌத்த பள்ளி குறித்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜெகதாப் என்ற கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டில் பொன்னை கொடுத்து நிலம் வாங்கி தானம் செய்த தகவல்கள் பதிவாகியுள்ளன. தர்ம சக்கரம் மற்றும் ஸ்தூப சின்னங்கள் தெளிவாக காணப்பட்டதால் இது பௌத்த தானம் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அருகே உள்ள இயற்கையாக அமைந்த குகையில் பௌத்த துறவியர் வசித்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்கான 3ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. ராஜகோபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான 76 வேள்வி குண்டங்களில் 13 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ளன. தங்கமுலாம் பூசிய சண்முகர், விநாயகர் சன்னதி, கோபுர விமான கலசங்கள் யாகசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். டிவிஎஸ் சண்முகா நகரைச் சேர்ந்த இலக்கியா என்பவருக்கு அங்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். குழந்தை நலமாக இருந்தாலும் தாய்க்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு நாடி துடிப்பு குறைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் தவறான சிகிச்சையால் தான் இலக்கியா உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்துள்ளனர். வேடச்சந்தூர் அருகே ஜாமீனில் வெளியே வந்தவர்களை கொடூரமாக வெட்டியவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டுவிட்டு 8 பேர் திரும்பி செல்கையில் அதிமுக அலுவலகம் அருகே 20 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்ட முயன்றது. 5 பேர் தப்பி ஓடிய நிலையில் மதன்குமார், கருப்புசாமி, அருண்குமார் ஆகிய 3 பேரும் வெட்டப்பட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 3வரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மீனாட்சிபுரம் மக்கள் எரியோடு பேருந்து நிலையம் அருகே மறியல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் வெள்ளூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் தண்டவாளம் உள்ளிறங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக விழுப்புரம் திருச்சி பயணிகள் ரயில் பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. அதேபோல சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் செந்துறை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு மண் சரிவு சீர் செய்யப்பட்டு ரயில்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு போக்குவரத்து சீரானது. சென்னையில் பருவமழைக்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ள நிலையில் பல இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் சுமார் 100 மீட்டருக்கு நடக்கும் பணிகளில் பேரிகார்டுகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் சரிவர வைக்கப்படாததால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். இதற்கு முன்பு வடிகாலில் விழுந்து 2 உயிரிழந்த நிலையில் அலட்சியமாக செயல்படும் ஒப்பந்ததாரர்கள் மீது மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.